இப்போ ஜோதிடத்துக்கும் சடங்குக்கும் தொடர்பு இல்லை. இருந்தாலும் இவங்க செய்யறதுனால அதை நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம். இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்பொழுது அது அருளோதயம்னு சொல்றாங்க. உதயத்திலேயே அருளோதயம். அருளோதயம்ங்கிறது வந்துங்க 3 மணில இருந்து 5 மணி. அதாவது வந்துங்க சூரியனை நீங்க சாதாரணமா இப்ப சூரியனை பாக்குறீங்க. காலையில 5 மணிக்கு சூரியனை பாருங்களேன். உதிக்கிறப்ப சூரியன் 5 to 6:30 பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஆனா மேல வர வர சூரியன் என்ன ஆயிரும் அப்படின்னா சின்னதாயிரும். ஏன் சின்னதாகுது? இது தண்ணியில கிண்ணில ஊறி பெருசா வருதா மேல? இப்ப நம்ம சுவாசிக்கிறது வந்து O2. O3 அப்படிங்கிறது ஓசோனைஸ்டு ஏர்னு சொல்றாங்க. இப்ப காலையில அருளோதயத்துல ஓசோனைஸ்டு ஏர் தான் வந்து அட்மாஸ்பியர் ஃபுல்லாவே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால காலையில எந்திரிச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் தெளிவாகவும் நம்ம அறிவுபூர்வமாகவும், அப்ப அதிகமான ஆக்சிஜனை மூளை எடுக்கிறதுக்கு ஓசோனைஸ்டு ஏர் இருந்தால் ஈஸியா எடுத்துக்கும். அதனாலதான் காலையில எந்திரிச்சு படிக்க சொல்றது. பிள்ளைகளுக்கு எக்ஸாம் அப்ப என்ன செய்வாங்கன்னா 3 மணிக்கு எந்திரிச்சு காப்பி கொடுத்து வீட்டுல அம்மா அப்பா படிக்க சொல்றது காரணம் தான். அப்ப ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு சடங்குகள் செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும், தியானம் செய்வதாக இருந்தாலும், ஒழுக்கத்தை கடைபிடிப்பதாக இருந்தாலும், அமைதியை நோக்கி நகர்வதாக இருந்தாலும், இதை செய்யறதா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய அருளோதயத்துல செய்ய சொல்றாங்க.